ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெசன்ட் நகர் பஸ் டிப்போவில் தாங்க இருக்கேன். இன்றைக்கி நான் வந்தது பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான். இங்கேருந்து வில்லிவாக்கம் தான் இப்போ நான் போக போகிறேன். இந்த வில்லிவாக்கம் பஸ் ரூட் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி போகலான்றதை என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். என்ன வழியில் போகுதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டாகனு சொல்ல முடியும். இப்போ வாங்க நம்ம பஸ் ரூட்டை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த பெசன்ட் நகர் பஸ் டிப்போலேருந்து அதிகமாக போகிற ஒரு நல்ல ஒரு பஸ் ரூட்னு பார்த்தீங்கன்னா இந்த 47 தான். வில்லிவாக்கம் ஐசிஎஃப் அண்ணா நகர்லேருந்து நீங்கள் இந்த பெசன்ட் நகர் பீச் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பஸ் ரூட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா வண்ணாந்துறை பஸ் ஸ்டாப்புங்க. இந்த வண்ணாந்துறை பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ரிவர்ஸ்லேயே போனீங்கன்னா முடியறது தாங்க பெசன்ட் நகர் சர்ச்சு. அதுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் பெசன்ட் நகர் பீச்சு. அடுத்ததா இந்த சிக்னல்ல லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா வர்றதாங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு இப்போ ரைட்டு கட் பண்ணி அடையார் பஸ் டிப்போல தாங்க நிற்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க. அடையார் பஸ் டிப்போக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப். இப்போது பிரிட்ஜுக்கு கீழே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டர்ன் பண்ணி மத்திய கைலாஷ் வழியாக தாங்க இது டி நகர் டச் பண்ணி தான் இப்போது வில்லிவாக்கம் போக போகுது. இதில் இப்போது வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஓல்டு பஸ் டிப்போ பஸ் ஸ்டாப்புங்க. இந்த 47 பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க மேக்ஸிமம் டீலக்ஸ் பஸ் ரூட்டை தாங்க இருக்கும். இதோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 33 rupees. இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தாங்க மத்திய கைலாஷ் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப் இறங்கி நீங்கள் பின்னாடி போனீங்கன்னாலே உங்களுக்கு சிறுசேரி, கேளம்பாக்கம், திருப்போரூர் போகிறதுக்கு உண்டான பஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்கும். நீங்கள் ஐடிஐ, கஸ்தூரிபாய் நகர்லாம் போகிறதுக்கு இந்த மத்திய கைலாஷ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கலாங்க. அடுத்ததாக கேன்சர் இன்ஸ்டியூட், சில்ட்ரன்ஸ் பார்க், காமராஜர் மண்டபம், காந்தி மண்டபம், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் போனோன்னா அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிற இந்த காந்தி மண்டபம் பஸ் ஸ்டாப்பில் தாங்க நீங்கள் இறங்கணும். காந்தி மண்டபம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. மெயின் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வர்ற இந்த சிக்னலில் லெஃப்ட் போனீங்கன்னா வர்றதாங்க வேளச்சேரி. வேளச்சேரிக்கு அடுத்ததாக பஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி சைதாப்பேட்டை வழியாக வரப்போகுதுங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சின்னமலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் லிட்டில் மவுண்ட் பஸ் ஸ்டாப். இந்த 47 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் பஸ்ஸு தான். நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. நிறைய காலேஜை டச் பண்ணி தான் இது வில்லிவாக்கம் ரீச் ஆகுது. உண்மையிலேயே ஒரு சூப்பரான பஸ் ரூட்னே சொல்லாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க. சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறதாங்க ராஜா ஹாஸ்டல் பஸ் ஸ்டாப். அதாவது இதுதான் வந்து சைதாப்பேட்டை வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போது தாண்டின உடனே சிக்னலில் லெஃப்ட் கட் பண்ண இந்த ரோடு தான் வந்து டி நகர் போகிறதுக்கு உண்டான வழிங்க.
இதில் ஃபஸ்ட்டு பஸ் நிற்கிறது தான் சிஐடி நகர் பஸ் ஸ்டாப். டி நகர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால் பல இடங்களில் உங்களுக்கு டேக் டைவர்ஷனாக தாங்க இருக்கும். இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெயின் டி நகர் பஸ் ஸ்டாண்ட். அடுத்ததாக பஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நார்த் உஸ்மான் ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் டி நகர் ரங்கநாதன் தெருக்கு போகிறதுக்கு உண்டான வழி. பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே வர்றதும் டி நகர் பஸ் ஸ்டாப்பு தாங்க. இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் பிரசாந்த் டவர், முருகன் இட்லி கடை, சுந்தரி சில்க்ஸ், ஜோயா லுகாஸ் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. பிரசாந்த் டவர் தாண்டின உடனே இப்போது பஸ் ரைட் கட் பண்ணுறது தாங்க பசுல்லா ரோட். இந்த பசுல்லா ரோடு பக்கத்துலேயே இருக்கிறது தாங்க காமராஜர் இல்லம். இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டாக லெஃப்ட் திரும்பி நிற்கிற இந்த பஸ் ஸ்டாப்பு தான் திருமலை பிள்ளை ரோட் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க வித்யோதயா ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இப்போ பஸ் நிற்கிறதாங்க வள்ளுவர் கோட்டம் சிக்னல். இதில் ரைட்டு கட் பண்ணி லெஃப்ட் நுங்கம்பாக்கம் வழியாக தான் இப்போது இந்த பஸ்ஸு போக போகுது. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தாங்க ஜெமினி பிரிட்ஜு. பஸ் இப்போது லெஃப்ட் கட் பண்ணி நிற்க போகிறது தாங்க வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப். வள்ளுவர் கோட்டத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போது புஷ்பா நகர் லெஃப்ட் கட் பண்ணுதுங்க. இதில் இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது தான் புஷ்பா நகர் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் டேங்க் பண்ட் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்தது சிக்னலில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் லயலா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் லயோலா காலேஜ். அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க லயலா காலேஜ் பஸ் ஸ்டாப். இந்த லைலா காலேஜ் பஸ் ஸ்டாப் நீங்கள் இறங்குனீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் டச் பண்ணி தாங்க வந்துட்டுருக்கு. அடையார், மத்திய கைலாஷ், சைதாப்பேட்டை, டி நகர் அண்ட் இப்போது இந்த லைலா காலேஜ். அடுத்ததாக பிரிட்ஜு இறங்கி ஏறின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வரதான் சூளைமேடு. பஸ்ஸு இப்போ நிற்கிறதாங்க நெல்சன் மாணிக்கம் ரோட் பஸ் ஸ்டாப். நெல்சன் மாணிக்கம் ரோடுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க மேத்தா நகர் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்க போகிறதாங்க அருண் ஹோட்டல் பஸ் ஸ்டாப். அண்ட் இந்த பிரிட்ஜுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறதாங்க ஸ்கை வாக் மால். பஸ் இப்போது அடுத்ததாக அண்ணா நகர் ஆர்ச்சி வழியாக தாங்க போக போகுது. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த வழியில் போனீங்கன்னா வர்றது தான் கோயம்பேடு. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப். இதை அண்ணா நகர் ஆர்ச் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க.
இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதாங்க அண்ணா சித்தா ஹாஸ்பிட்டல். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க அண்ணா நகர் K3 போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப். இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டா இப்போ அடுத்ததா வர்றதுதான் அண்ணா நகர் ரவுண்டானா. அண்ணா நகர் ரவுண்டானா தாண்ட உடனே வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க கந்தசாமி காலேஜ் பஸ் ஸ்டாப். நெக்ஸ்ட் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க DK கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப். அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க SS சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப். SS சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க விஜய் ஸ்ரீ மஹால் பஸ் ஸ்டாப். விஜய் ஸ்ரீ மஹாலுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க காந்தி நகர் பஸ் ஸ்டாப். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. இந்த காந்தி நகர்லேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க 2 பேர் இதே பஸ்ஸில் ஏறினாங்க. அதாவது அண்ணன் சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காரு, தம்பி என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யார் ஃபஸ்ட்டு வில்லிவாக்கம் வரான்றது தான் போட்டி. இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க ICF பஸ் ஸ்டாப். ICFலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கிறது தாங்க குன்னூர் மெயின் ரோடு. இதில் கல்லுக்கடை பஸ் ஸ்டாப்பில் ஆள் இறங்க வேண்டியில்லாதனால அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கல்பனா ஹோட்டல் பஸ் ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், கல்பனா ஹோட்டல் தாண்டின உடனே பஸ் இப்போது ரைட் சைடு டர்ன் பண்ண போகுது. மொத்தத்தில் இந்த 47 பஸ் ரூட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போகிற பஸ் வரும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். கஷ்டப்பட்டு ஏறி நிற்க இடம் இல்லாமல் அடுத்தவன் நம்ம காலை வச்சு நிற்பான். நீங்கள் ஏறி நின்று பஸ் ஸ்டார்ட் ஆகி பின்னால் திரும்பி பாருங்களேன், அதே நம்பர் பஸ்ஸு காலியாக வரும். பார்த்துக்கிறீங்களா? அதான் வாழ்க்கை. நம்மளை ஓவர்டேக் பண்ணின்னு வேற போகும், அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க. இதே மாதிரி நிறைய பஸ் ரூட்டை நீங்கள் என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவை இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி இனிதே நிறைவு செய்கிறேங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம பெசன்ட் நகரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி அடையார், அண்ணா யூனிவர்சிட்டி, டி நகர், அருண் ஹோட்டல் டச் பண்ணி இந்த வில்லிவாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 33 rupees தான். உங்களுக்கு இந்த பஸ் ரூட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ் ரூட்டுங்க. நீங்கள் பெசன்ட் நகர்லேருந்து திருவன்மியூர்லேருந்து இந்த வில்லிவாக்கம் வரைக்கும் ரீச் பண்ணனா இந்த 47 பஸ் ரூட் தான் பெஸ்ட் ரூட்டை நான் சொல்லுவேன். நான் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பஸ் ரூட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்களோட பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ரூட்டில் உங்களை சந்திக்கிறேன்.